அதாவது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீங்க சத்தியமா இனிமே ஒரு பெரிய கடைக்கு துணி எடுக்கணும்னாலே யோசிப்பீங்க. டைரக்டர் ஜி வசந்தபாலன் இயற்றிய ஒரு படம் தாங்க அங்காடி தெரு. ஒட்டுமொத்த டி நகரில் இருக்க எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்போட டார்க் ரியாலிட்டி எவ்வளோ முடியுமோ காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு சீன் தாங்க. என் காலை பாருங்கடி, வெரிகோஸ் நோயா. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா இந்த நோய் வரன்னு டாக்டர் சொன்னாரு. 8 வருஷம் உங்க கடையில தான். காலையில 8 மணிக்கு போனா ராத்திரி 12 மணி வரைக்கும் நின்றுகிட்டே வேலை. இந்த பெரியவருக்கு காலில் வந்த நோய் தான் வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே இடத்துல பல மணி நேரமா நின்றாலும் உட்காந்தாலும் இந்த நோய் வருமாங்க. அதாவது இந்த நோய் வரக்கான காரணம் ஒரு புவியீர்ப்பு விசை தான். நம்ம காலில் இருந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு சென்ட் பண்ணுதாங்க. அதை ஸ்டாப் ஆனாலே இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இதனால உங்களை சுவாச குழாய், அதாவது உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிப்படைகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோவில் இந்த பெரியவர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நின்றுனே இருக்காருங்க. எதுக்குன்னா கடவுளை பார்க்கறதுக்காக. அதாவது கடவுள் என்றைக்குமே சொன்னது கிடையாது உங்களை காயப்படுத்தி என்னை பார்க்கணுன்னு கடவுள் என்றைக்குமே சொன்னது. இருந்தாலும் ஒரு 12 வருஷம் நிற்கிறதுனால இவர் வந்து ஸ்டாண்டிங் பாபா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவரை வணங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 காலையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை ஆம்பிடேட் பண்ணுன்றாங்க. ஸோ பணம், மரியாதை, செல்வாக்கு, லாபம் இதெல்லாம் அப்புறங்க, முதல்ல மனுஷன் தன்மைங்க, அதுதான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய கடையிலலாம் நீங்கள் துணி எடுக்க போகும்போது கண்டிப்பாக அங்கே ஒர்க்கர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அது போதும். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.